வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் டெஸ்ட் வச்சுல 14வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் உயிர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தலைப்பிரட்டை. சரியா? ஸோ இந்த இடத்துல தலைப்பிரட்டை என்பது எதை குறிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராகோடிய லாவா. ஓகேவா? ஃப்ராகோடிய லார்வா, அதாவது தவளையினுடைய அந்த ஆரம்ப நிலையை வந்து குறிக்கும். இதுதான் வந்து தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் இந்த ஒரு செல் உயிர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. ஸோ இதுல பாருங்க, யூக்ளினாவை பத்தி வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ யூக்ளினாவை பொறுத்தவரையும் எங்க இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா நீர் வற்றிய, ஓகேவா? ஸோ நீர் வற்றிய நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இது உருவாகும். நீர் வற்றிய நிலையில் உருவாகிறது வந்து பாத்தீங்கன்னா யூக்ளினா. ஸோ இதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, யூக்ளினாவை பொறுத்தவரையும் தாவரம் மற்றும் விலங்கு செல்களிலுடைய தன்மைகளை பெற்ற ஒரே ஒரு உயிர் எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூக்ளினா தான். சரியா? ஸோ தாவரம் மற்றும் விலங்கு இந்த ரெண்டு பண்புகளையும் கொண்ட ஒரே ஒரு செல் அல்லது ஒரே ஒரு உயிர் எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூக்ளினாவை வந்து குறிக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்க பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பாக்டீரியா பத்தி படிக்கிறதுக்கு என்ன பேருனா பாக்டீரியாலஜி. ஓகேவா? ஸோ பாக்டீரியாலஜி. சரியா? ஸோ இதே மாதிரி வைரஸ் தரல, சப்போஸ் வைரஸ் கொடுத்துருந்தா வைரஸை பத்தி படிக்கிறது வந்து வைராலஜின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் தாவரத்தினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. பாராமிசியம், புரோட்டோசோவா, யூக்ளினா, கிளாமிடாமோனஸ். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு ஆன்சர் கிளாமிடாமோனஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாமிடாமோனஸ் வந்து பாருங்க ஈரமான நிலம். சரியா? ஸோ நீர் நிறைந்த பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசி தான் இந்த கிளாமிடாமோனஸ். ஓகேவா? ஸோ ஈர நிலம், ஈரமான நிலம். அடுத்தது நீர் நிறைந்த பகுதி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யூக்ளினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் வற்றிய இடத்துல வந்து வரும். ஸோ இது நீர் நிறைந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடங்களில் காணப்படும். ஓகேவா? கிளாமிடாமோனஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கிளாமிடாமோனஸ் ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாமிடாமோனஸ் வந்து ஒரு பாக்டீரியாவான்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியா இல்லை. சரியா? வைரஸான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லை. ஸோ விலங்கான்னு கேட்டிருக்காங்க, இதுவும் இல்லை. ஸோ கிளாமிடாமோனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி. இந்த பாசி எங்கதான் இருக்கும்? நீர்நிலை மற்றும் ஈரமான பகுதிகளில் இது வந்து காணப்படும். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, மிகப்பெரிய ஒரு செல் பாசி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு செல் பாசி எதுனா வந்து பாத்தீங்கன்னா அசிட்டோபிலேரியா. சரியா? பாசிலே கிளாமிடாமோனஸும் ஒரு பாசி தான். சரியா? இதுவும் நீர்நிலையில வரும். பாசினாலே வந்து பாத்தீங்கன்னா அது நீர்நிலையில தான், நீர்நிலை மற்றும் ஈரமான பகுதியில தான் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாசி, ஓகேவா? மிகப்பெரிய பாசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டோபிலேரியா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா போகலாம் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு செல் பூஞ்சையினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட். ரைட்டா? ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கணும், ஏற்கனவே புரோட்டோசோவா, பாக்டீரியா எல்லாமே பார்த்துரும். இங்க பாருங்க, பூஞ்சைன்னு இருக்கா? இந்த பூஞ்சையை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு கேட்பாங்க. சரியா? பாக்டீரியா பத்தி படிக்கிறதுக்கு பாக்டீரியாலஜின்னு பார்த்தோம். வைரஸை பத்தி படிப்பதற்கு வைராலஜி. அந்த வகையில பூஞ்சையை பத்தி படிக்கிறதுக்கு என்ன பெயர்னா மைக்காலஜி. ஓகே? இதை நீங்க வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, ப்ரீவியஸ் இயரை கேட்ட வினாக்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பல செல் உயிரினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பல செல் உயிரினுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மீன். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். நீரினை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாமிடாமோனஸ் தான். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு பூஞ்சையில சேர்ந்துரும், ஈஸ்ட். ரைட்டா? ஸோ அடுத்தது ஒரு செல் யூகரியோட்டுகளில் தவறானது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க,
நீரிலிருந்து உணவை விழுங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாராமிசியம், யூக்ளினா, ஈஸ்ட், அமீபா. ஸோ ஆன்சர் வந்து பாருங்க யூக்ளினா. சரியா? ஸோ யூக்ளினா பத்தி என்னது? யூக்ளினா வந்து பாத்தீங்கன்னா விலங்கு மற்றும் தாவர பண்புகளை பெற்றுள்ள ஒரே உயிரி எதிராக வந்து பாத்தீங்கன்னா யூக்ளினா மட்டும்தான். சரியா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா விலங்கு மற்றும் தாவர பண்புகளின் ஒரே நேர்கோட்டில் அமையும் உயிரினம் எது அல்லது உயிரி எது அல்லது ஒரு செல் உயிரி எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு யூக்ளினா தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது நீர்வற்றிய நிலைகளில் காணப்படும் சொல்றது நம்ம ஏற்கனவே போன வினாக்களை பார்த்தோம். இதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். மீனின் சுவாச உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ், செவில்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ கீழ்கண்ட தகவல்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒட்டகம் அதன் திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி ரைட், கரெக்ட் தான். ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஒட்டகங்களின் நீண்ட கண் இமைகள் மற்றும் தோல் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புழிலிருந்து பாதுகாக்கிறது. சரியா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா அது பாலைவனத்துடைய கப்பல் சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டகம். ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். அடுத்து வந்து பாருங்க, பாதுகாப்பிற்காக தடிமனான தோல் வெண்மையான ரோமங்களை பெற்றுள்ள விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருவ கரடி. ஸோ இதுவும் கரெக்ட். சரி, அது பாருங்க, நீந்துவதற்கான துடுப்புகள் நடப்பதற்கான 2 கால்களை பெற்றுள்ளது எதுனா துருவ கரடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜூராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ்பெற்றதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பென்குயின், சிங்கவால் குரங்கு, மயில் அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின். ரைட்டா? ஸோ இந்த பறவைகள் பூங்கா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூர் நாட்டில் இது லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வினா, குளிர்கால உருகத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஓகேவா? ஆர்பினேட்ஸ். எது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பினேட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நத்தை, ஆமை, பாம்பு, எலி. ஆன்சர் வந்து பாருங்க ஆமை. சரியா? ஸோ என்னன்னா இதுல அதிகப்படியான குளிரை அதிகமான குளிரை வந்து சமாளிக்கவும் அதிகப்படியான குளிரை வந்து தவிர்த்து கொள்ளவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறக்கத்துல வந்து ஏற்படும். எப்படி ஈடுபடும்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கால உருவத்துல வந்து ஈடுபடும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆமை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வினா பாருங்க, சேம் தான். ஓகேவா? எப்படி குளிர்காலம் பார்த்தோமோ கோடை காலமும் அதே மாதிரி தான். என்னன்னா அதிகப்படியான வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள, ஓகேவா, அதிகப்படியான வெப்பத்தை தவிர்த்து கொள்ள இந்த ஒரு சில விலங்கினங்கள் என்ன பண்ணணும்னா தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும். சரியா? எந்த ஒரு வேலையும் செய்யாம தங்களை தாங்களே பாதுகாத்துக்கும். ஸோ அந்த வகையில வந்து கோடை கால உருவத்தில் ஈடுபடும் விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர், கரடி. சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, நீரை அருந்தாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நீர் அருந்தாத விலங்கு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காரு, எலி. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, உண்ணும் உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்ளும் விலங்கு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கங்காரு, எலி தான். சரியா? ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நீர் அருந்துவதில்லை. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், செல் பகுப்புக்கு உட்படக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து உங்களுக்கு மைட்டாசிஸ். ரைட்டா? ஸோ அடுத்து வினா பார்க்கலாம், தாவரத்தண்டின் புறணி மற்றும் பிற்பகுதியில் காணப்படும் திசு எதுனா வந்து பார்த்தீங்கன்னா திரள் ஆக்கு திசு, எபிக்கல் மெரிஸ்டம். இந்த தண்டுல வந்து உங்களுக்கு என்ன சைலம், புளோயம், ஓகேவா, சைலம், புளோயம் இது எல்லாமே வந்து காணப்படும். சைலம், புளோயம் ஆகிய ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், எளிய திசுக்களில் தவறானது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலீரன் கைமா, புளோயம். சரியா? எதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளோயம் தான் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம், கூட்டு திசுக்களில் சரியானவை எவைன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப கூட்டு திசுக்களில் எவை சரியானவைனா சைலமும் புளோயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. பாரன் கைமாவும் கோலன் கைமாவும் வராது. அப்போ 3 நாளும் வராது. சரியா? 3 நாள் வராதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 மட்டும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து சரி. ஓகேவா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம், உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. கோலன் கைமா, பாரன் கைமா, ஸ்கிலீரன் கைமா, புளோயம். ஆன்சர் வந்து பாருங்க பாரன் கைமா. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, பாரன் கைமாவின் பணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாரன் கைமாவின் பணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரை சேமித்தல். ஓகேவா? ஸோ பாரன் கைமா ஈடுபடும்.
உணவை சேமிக்கும், கண்டிப்பா வந்து ஈடுபடும். அடுத்து உறிஞ்சும், அதுவும் ஈடுபடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதத்தல், இதையும் ஈடுபடும். சுரத்தல், இதையும் ஈடுபடும். சரியா? ஸோ ஆப்ஷன் டில எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ அடுத்து என்ன பாருங்க, தாவரங்களின் உடல் முழுவதும் பரவி காணப்படுவது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதுனா ஸ்க்ளீரைடுகள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸ்க்ளீரைடுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துடைய உடல் முழுவதும் பரவி காணப்படுது. ஸோ அடுத்து வினா, கூட்டு திசு பற்றிய தகவல்களில் தவறானது எது வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை. கூட்டு திசுனாவே வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து ஒண்ணுக்கு மேலதான் இருக்கும். ஸோ அந்த வகையில இது சரி. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, பாரன் கைமா ஸ்பிளின் கைமா செல்களை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ இதுவும் சரி. ஓகேவா? கூட்டு திசுவிற்கு எடுத்துக்காட்டு சைலம் மற்றும் புளோயம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. ரைட்டா? ஸோ இங்க பாருங்க, கோலன் கைமா செல்கள் காணப்படுகின்றன வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கோலன் கைமா செல்கள் கூட்டு திசுல வந்து காணப்படாது. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, சைலம் பற்றிய தகவல்களில் சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க. சைலம் வந்து ஒரு கடத்தும் திசுவா? கரெக்ட், கடத்தும் திசு. அடுத்து, தாவர உடலுக்கு இயந்திர உதவியை அது அளிக்கிறதா? ஆமா, அளிக்கும். அடுத்து வந்து பாருங்க, நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை கடத்துகிறதா சைலம்? கண்டிப்பா கடத்துகிறது. சரியா? ஆப்ஷன் மூணுமே வந்து சரி, ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பாருங்க, சைலத்தின் பல்வேறு உறுப்புகளில் சரியானது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சைலம் ட்ரிக்கிடுகள். ஓகேவா? அது இந்த சைலத்துடைய ஒரு உறுப்பானா? ஆமா, ஒரு உறுப்பு. சைலம் நார்கள். ஓகேவா? சைலத்துல நார்கள் இருக்குமானா, ஃபைபர் இருக்குமானா, அதுவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, சைலம் குழாய்கள் இருக்குமானா, இதுவும் இருக்கும். சைலம் பேரன் கைமா இருக்கும்னா, இதுவும் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி, ஆப்ஷன் சி. நாலுமே சரின்றதுனால ஆப்ஷன் டில தான் நாலுத்துலயும் அவன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஆப்ஷன் ஏலையும் வைக்கலாம், பிலையும் வைக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்க தெளிவா இது நாலுத்துலயுமே எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க அதை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, விலங்குகளில் இருபெயரும் முறையில் முதல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த வகைப்பாடை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RH விட்டேக்கர் தான். ஓகேவா? இது வகைப்பாடுன்னு சொல்லுவோம். இந்த வகைப்பாடை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, RH விட்டேக்கர். 5 உலக வகைப்பாடு. ரைட்டா? ஸோ அந்த வகையில இந்த முதன் அடிமட்ட நிலைவு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரினம் ஸ்பேசிஸ். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். மெரிஸ்டோஸ் என்பது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. சரியா? ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, வேரின் நுணுப்பகுதி, இலை மூலங்கள் ஆகியவற்றில் மெரிஸ்டோஸின் வளர்ச்சி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரி. ஸோ போத் ஆர் ரைட், ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வினா, செல் பகுப்புக்கு உட்படக்கூடியது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மைட்டாசிஸ். ஓகேவா? ஸோ மைட்டாசிஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ மெரிஸ்டோஸ் பண்புகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவை உயிருள்ள செல்களால் ஆனவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். சரி, அதனால இது வராது. அடுத்து வந்து பாருங்க, இவற்றின் வடிவம் சிறியதாகவும் வடிவமாகவும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோலா வடிவம் வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிதான், அதனால வராது. அடுத்து வந்து பாருங்க, இவை உணவை சேமிக்கும் பண்பினை பெற்றுள்ளன. சரியா? ஸோ மெரிஸ்டோஸ் வந்து உணவை சேமிக்கும் பண்பினை பெற்று இருக்காது, அதனால இதுவும் வராது. ஓகேவா? அதனால இது தப்பு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, மெல்லிய செல் சுவர், பெரிய நியூக்ளியஸ் அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை இந்த மெரிஸ்டோஸ் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரன் கைமா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பாரன் கைமா உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசு ஆகும். சரிங்களா? ஸோ இது சரி. பாரன் கைமா செல்கள் சம அளவுடைய மெல்லிய சுவர் உடைய பல கோண அமைப்புடைய செல் இடைவெளியுடன் கூடிய திசுவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆர் ரைட். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட எதில் பாரன் கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே ஸ்டார்ச்சினாலே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லிக்னினால் ஆன தடித்த செல் சுவரை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து ஸ்க்ளீரைடுகள். ஸோ அடுத்த கொஸ்டின், கோலன் கைமாவில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசு வந்து கோலன் கைமா ஆகும். ஸோ இது சரி. அடுத்து வந்து பாருங்க, இவை சீரான தடித்த செல் சுவர் கொண்ட செல்களானது எது? கோலன் கைமா. என்னன்னா இங்க சீரற்ற, நல்லா பார்த்துக்கணும், இவை சீரற்ற தடித்த செல் சுவரால கொண்டது. சரியா? அதனால இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அடுத்து வந்து பாருங்க, செல் சுவர் நீண்ட சதுர அமைப்பு மற்றும் சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசம் பெற்றவையாகும். ஸோ இது சரிதான். ஓகேவா? அது வராது. அடுத்து வந்து தடித்த லிக்னைன்கள் இல்லா செல் சுவரை இவை கொண்டுள்ளன. ஸோ இதுவும் சரிதான். இவன் என்ன கேட்டிருக்கான்? சரியானது கேட்கல, தப்பானதான் கேட்டிருக்கான். அப்ப இதுல எது தப்பு? இதுதான் தப்பு. எதனால தப்பு? இது
சீரற்ற பதிலாக இங்க சீரான கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவை வந்து சீரற்ற தடித்த செல் சுவரை கொண்டிருக்கும் கோலன் கைமா. ஸோ அதனால ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்க்லீரன் கைமா செல்கள் முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் அற்று காணப்படும் இறந்த செல்கள் ஆகும். ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஸ்க்லீரன் கைமா நார்கள் மற்றும் ஸ்க்லீரேட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஸோ போத் ஆர் ரைட். சரியா? ஸோ அடுத்த வினா பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சைலம் வந்து ஒரு கடத்து திசுவாகும். ஸோ இது வந்து சரி, அதனால இது வராது. சைலம் நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி செல்கிறது. இது வந்து ஒரு கூட்டு திசு தான். சரியா? சைலம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதனால இது ரெண்டாவது பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அடுத்து வந்து பாருங்க, இது சரிதான், வராது அதனால. ஸோ மூணாவது வந்து பாருங்க, சைலம் தாவர உடலுக்கு உறுதி அளிப்பதில்லை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாவர உடலுக்கு உறுதி அளிக்கிறது. ஸோ அதனால இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ புளோயம் ஒரு கூட்டு திசுவாகும். சல்லடை குழாய்கள், துளை செல்கள் ஆகியவற்றை புளோயத்தில் அடங்கி இருப்பதாகும். சரியா? ஸோ போத் ஆர் ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. திசுக்களை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டாலஜி. ஓகேவா சார்? பீடாலஜினா என்னன்னா ஸ்டடி ஆஃப் சாயில், மண்ணை பத்தி படிக்கிறது. என்டமாலஜினா என்னதுன்னா வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகளை பற்றி படிக்கிறது என்டமாலஜி. ஆர்னித்தாலஜினா பறவை. சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். எபிதிலிய திசுக்களில் ரத்த நாளங்கள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து சரி. அடுத்து பாருங்க, பல அடுக்கு செல்களால் ஆனது கூட்டு எபிதிலியம் ஆகும். ஸோ இதுவும் வந்து சரி. எபிதிலியம்னா என்னன்னா டெர்மாட்டிக்ஸ், தோல், வெளிப்புற தோலை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிதிலியம். ரைட்டா? ஸோ போத் ஆர் ரைட். ஸோ அடுத்த வினா, எபிதிலிய திசுக்களில் சரியானதை தேர்ந்தெடு. சரியா? ஸோ ஏற்கனவே எபிதிலியம் பற்றி பார்த்தோம். ஏன்னா எபிதிலியம்னாவே வந்து வெளிப்புற தோல் தான். ஸோ அதில் பாருங்க, முதல் பாயிண்ட், உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபிதிலிய செல்களால் ஆனதாகும். ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இந்த எபிதிலியம் திசு நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. ஸோ இதுவும் வந்து சரி. ஓகேவா? கழிவு நீக்க பயன்பாட்டிற்கு உதவுகிறது. அப்போ தோல் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க வேர்வையை வந்து வெளியேற்றுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவு நீக்கத்துக்கு பயன்படுது. ஸோ இதுவும் சரி. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. மூணுமே எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டி தான். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எவை நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன? ஓகேவா? ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு. ரைட்டாங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிய திசுக்களில் தவறானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எளிய திசு தான் சார்ந்தது. புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிய திசுல வராது. புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலம், புளோயம் இவை இரண்டுமே கூட்டு திசுல தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், கூட்டு திசுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், இந்த சைலம், புளோயம் தான் கூட்டு திசுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது. ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்க. உயிருள்ள செல்களான எளிய நிலைத்த திசு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாரன் கைமா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாவரங்களின் உடல் முழுவதும் பரவி காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஸ்க்லீரைடுகள் தான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், திரவ இணைப்பு திசு ரத்தம் மற்றும் நிணநீர் ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சரி. திரவ இணைப்பு திசுவில் செல்கள் மற்றும் இடைவெளியில் காணப்படுகின்றன. இதுவும் சரி. போத் ஆர் ரைட். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ரத்த சிவப்பணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வந்து எரித்ரோசைட். சரியா? ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா ஹீமோகுளோபின். ஓகேவா? ஹீமோகுளோபின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுவாச நீரிமையான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளவை எவை? ஸோ எதுனா ஹீமோகுளோபின் சிவப்பா இருக்கிறதுனால தான் ரத்தமே சிவப்பா இருக்குது. அதனால வந்து எரித்ரோசைட் ஏ தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித உடலின் நீண்ட செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நரம்பு செல். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அழகு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நியூரான். சரியா? நெப்ரான் எதுக்கு பயன்படும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூளை. சரியா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க. ஸோ இங்க பாருங்க, ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். ஸோ குண்டல் பகுப்பு, மறைமுக பகுப்பு, நேரடி பகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மைட்டாசிஸ்க்கு என்ன வரும்னா நேரடி பகுப்பு வரும். சரியா? ஸோ அடுத்தது
மைட்டாசிஸ்க்கு வந்து மறைமுக பகுப்பு. அடுத்து மியாசிஸ்க்கு வந்து குன்றல் பகுப்பு. சரியா? சோ ஆப்ஷன் பி. அடுத்து வினா, மைட்டாசிஸின் உட்கரு பகுப்பு படிநிலையில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இடைநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை, புரோநிலை, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. ஆப்ஷன் டி. சோ அடுத்து வினா பாருங்க, சைலம் ட்ரீக்கெட்டுகள் பற்றிய தகவல்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீண்ட குழாய் போன்றவை தடித்த மற்றும் லிக்னைன் சுவரை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரி. செல்கள் புரோட்டோபிளாசம் அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. அடுத்தது, எந்த பொருளும் இல்லாத பெரிய உட்கல் பகுதியை இது வந்து கொண்டிருக்கும். ஸோ இதுவும் சரி. அடுத்தது, நீரை கடத்தும் தாவரங்களுக்கு வலிமையை அளிக்கும். ஸோ இதுவும் சரி. சரியா? ஸோ நாலுமே வந்து உங்களுக்கு சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்க, சைலம் போன்று புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு திசு தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, உயிருள்ள செல்களானவை எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலன் கைமா. சரியா? ஸோ அடுத்து வினா பார்க்கலாம், கோலன் கைமா செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ். சரியா? ஸோ அடுத்து வினா, ரத்த வெள்ளை அணுக்களின் பெயர். வெள்ளை அணுனாவே வந்து எந்த ஒரு நிறம் மாற்றுது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகோசைட் தான் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பாருங்க, ரத்த தட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா திராம்போசைட் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்க, எரித்ரோசைட் பற்றிய தகவல்களில் சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க. சரியா? முட்டை வடிவ வட்டமான இருபுறம் குழிந்த தட்டு போன்றது. சரியா? எரித்ரோனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு, ரெட் கலரை வந்து குறிக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, முதிர்ந்த ரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரியே. திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்கிறது. ஆப்வியஸ்லி ரைட். ஓகேவா? ஸோ டி, அனைத்துமே சரி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, சுவாச நிறமியான ஈமோகுளோபினை கொண்டுள்ளவை எவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதுனா வந்து எரித்ரோசைட் தான். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஹிஸ்டாலஜி என்ற சொற்பதத்தை புதிதாக உருவாக்கியவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்பதத்தை வந்து உருவாக்கி இருப்பார். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹிஸ்டாலஜியின் தந்தை, ஓகேவா, சொற்பதத்தை உருவாக்கியது வேற. இவருடைய ஃபாதர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேரி பிரான்கான்ஸ் சோசியர் பீஸ்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்க, ஸ்கிலின் கைமா நார்களை வந்து கொண்டிருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, கெராட்டின் என்ற புரதத்தினால் ஆனது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகம். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ அடுத்து வினா, வேர்வை சுரப்பதன் மூலம் ஒரு கழிவு நீக்க உறுப்பாக எது செயல்படுதுன்னா தோல் தான். சரியா? தோல் வந்து வேர்வையை வந்து வெளியேற்றும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம எபித்திலியம் திசு நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம், மெலனோசைட் என்ற நிறமி செல்கள் தோலின் எந்த பகுதியில் காணப்படுகிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறத்தோல தான் காணப்படுது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ ஸ்க்ளீரைடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. சரியா? பசுகணிகம் வந்து குளோரன் கைமா. ஓகேவா? ஸோ எளிய திசு வந்து கோலன் கைமா. சரியா? துணை செல் வந்து புளோயம். ட்ரிக்கிடுகள் வந்து சைலம். சரியா? 21354 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தோல் சூரிய ஒளியின் உதவியால் விட்டமின் டி வந்து தயாரிக்கிறது. சரியா? ஸோ இது ரைட். தோல் விட்டமின் டி தயாரிக்க எர்கோஸ்ட்ரால் எனும் ஸ்டீராய்டு வந்து பயன்படுகிறது. ஸோ இதுவும் வந்து சரி. சரிங்களா? ஸோ போத் ஆர் ரைட். அடுத்த வினா, தோலின் பணிகளில் சரியானது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. தோல் வந்து உடலின் நீர் இழப்பை தடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, கரெக்ட் தான். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும், ரெகுலேட்டிங் பண்ணும். சரியா? ஏன் வந்து உடல்ல வெப்பநிலை ஏற்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகளுடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கும். அது உள்ளுறுப்புகள் பயன்பாடுகள் அதிகமா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓய்வு எடுக்கும் போது அந்த இடத்துல வந்து உடல்ல வந்து வெப்பநிலை அதிகமாயிடும். ஸோ வெப்பநிலை அதிகமாயிடும் போது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒழுங்குபடுத்துறது எதுனா நம்மளுடைய தோல் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, தொடுதல், வலி,
வெப்பம் ஆகியவற்றை உணரும் உணர்வுறுப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சாரா வந்து எதுனா நம்மளுடைய ஸ்கின் தான் வந்து நம்மளுக்கு பயன்படுது. ஸோ மூணும் சரி. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா பாருங்க. தோலின் வெளியடுக்கு தட்டையான மெலிந்த செதில் எந்த செல்களால் ஆனது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ புறத்தோல். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தோலின் நிறத்திற்கு காரணமான செல் எதுனா வந்து பாத்தீங்கன்னா மெலனோசைட். சரியா? ஸோ அடுத்த வினா. தோலின் கீழடுக்கு அகத்தோல் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க. அகத்தோல் முழுமையாக அடிப்போசி திசுக்களால் நிரப்பப்பட்டு உள்ளது. சரியா? சோ இதுவும் சரி. போத் ஆர் ரைட். பி. சோ அடுத்து வினா பாருங்க. உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை சேமிக்கப்படும் இடம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எதுனா வந்து அடிப்போஸ் திசு. சரியா? சோ அடுத்து வந்து பாருங்க. நரம்பு மண்டலம் எதனால் ஆனது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எதனால் ஆனதுன்னா மூளைக்கு நரம்புக்கும் சம்பந்தம் இருக்கு, தண்டுவலுக்கும் சம்பந்தம் இருக்கு, நரம்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ டி தான். ஓகேவா? சோ அடுத்த வினா பாருங்க. நரம்பு செல்லின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் ஏ. சோ அடுத்து வந்து பாருங்க. கிளியல் செல்கள் அல்லது நியூக்ளியா என்பது நரம்பு மண்டலத்தின் துணை செல். சரியா? சோ அடுத்த வினா. நியூரான்களில் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி எதுனா நரம்பு நாரிழைகள். அடுத்து சரியா? சோ அடுத்த வினா பாருங்க. நியூரான் எத்தனை பகுதிகளை கொண்டவை? சரியா? 3. அடுத்த வினா பாருங்க. நியூரான்கள் பகுதிகளில் சரியானது எதுனா சைட்டான், டென்ட்ரைடுகள், ஆக்சான். மூணுமே வந்து சரி. சரி. ஆப்ஷன் டி. அடுத்த வினா. நரம்பு செல்லின் செல் உடலம் அல்லது பெரிகார்டியா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சைட்டான். சரிங்களா? சோ அடுத்த வினா பாருங்க. டென்ட்ரான் மேலும் கிளைத்து உருவாக்குவது எது? சரியா? சோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா டென்ட்ரைடுகள். சோ அடுத்த வினா. டென்ட்ரைடுகள் பற்றிய தகவல்களில் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. டென்ட்ரைடுகள் செல் உடலை நோக்கி மின்துணல்களை கடத்துகிறது. சோ இது சரிதான். டென்ட்ரைட் இணையும் பகுதி சைனப்ஸ் என்று பெயர். சோ இதுவும் சரிதான். போத் ஆர் ரைட். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரம்பு செல்லின் செல் உடலத்தை தொடர்ந்து வரும் வால் போன்ற பகுதிக்கான பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சான். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரம்பு செல்லின் ஆக்சான்கள் பெற்றுள்ளவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சோபிளாசம், நியூரமில்லா. சரியா? ஆப்ஷன் ஏ. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முனை நியூரான்கள் பற்றிய தகவல்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சான் டென்ட்ரினாக செயல்படும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனை நியூரானுடைய சரி. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உணர்வு உறுப்புகளான விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்கள் எந்த நியூரான்களால் ஆனது? ஓகேவா? சோ இருமுனை நியூரான்களால் ஆனது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாசி துளையில் உள்ள ஆல்பாக்டரி எபித்தீலியத்திலும் காணப்படுவது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இருமுனை நியூரான்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செல் உடலம் மற்றும் இரு நீட்சிகளை முனைகளை கொண்டுள்ளது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இருமுனை நியூரான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செல் உடலும் பல டென்ட்ரைடு ஒற்றை ஆக்சனாலும் காணப்படுவது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. பலமுனை நியூரான். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உணர் உறுப்புகளில் இருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும் நரம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தூண்டல்களை இயக்க உறுப்புகளான தசை நாரிழைகள் அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்லும் நரம்பு செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஏக்க செல்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்செல் நரம்பு செல். சரியா? சோ அடுத்த கொஸ்டின். ஆக்சான் நியூரமெல்லா செல்களாலோ அல்லது ஸ்வான் செல்களாலோ பொருத்தப்பட்டுள்ளது எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ மயலின் உரையற்ற மெடுலேட் அற்றவை சாம்பல் நிற நியூரான்கள். சரியா? இந்த சாம்பல் நிற நியூரான்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மயலின் சொல்லக்கூடிய ஒரு உரை வந்து இருக்காது இதுக்கு. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடுலேட் என்று சொல்லக்கூடிய தன்மை வந்து இருக்காது. ஸோ இவை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து பெற்றிருக்கோம். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரம்பு தூண்டல்கள் மின் தூண்டல்களாக கடத்தப்படுவது வழி எதுனா வந்து கேட்கறாங்க. நியூரான். சரிங்களா? ஸோ அடுத்த வினா.
நுரையீரலின் உறை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூரா. சரியா? இந்த இடத்துல பெரிகார்டியம் இருக்கா? பெரிகார்டியம் எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட். சரியா? பெரிகார்டியம் வந்து ஹார்ட். இதே பிரெயின் மூளைக்கு என்னன்னா மெனிஞ்சஸ். மூளையின் உறை மெனிஞ்சஸ். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நுரையீரலில் காணப்படும் திரவம் எது? சரியா? சோ ஆன்சர் வந்து பாருங்க புளூரைடு திரவம். அடுத்த கொஸ்டின். நுரையீரல்கள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுருங்கி விரிகின்றன? சரியா? 12 இருந்து 15 முறை. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். ஏடிபியின் விரிவாக்கம் என்னன்னா வந்து பாருங்க அடினோசைன் ட்ரைபாஸ்போர்ட். ஆப்ஷன் ஏ. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகிறது எது? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிபி. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏடிபியை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா லிப்மேட் மற்றும் லோக்மேட். ஆப்ஷன் ஏ. சரியா? சோ நன்றி, வணக்கம்.